வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மீனம் ராசி மற்றும் மீனம் லக்கண நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவை நாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சனி திசை நடப்பில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உச்சம் பெற்று வக்கரநிலை அடைவது அப்படிங்கிறது, அதாவது அதிர்ஷ்ட வீட்டிலேயே வக்கரநிலை அடைவது மீனம் ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளையும் என்ன மாதிரியான பலன்களையும் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் குரு பகவானுடைய உச்சம் பெற்ற வக்கரநிலை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோனுடைய கான்செப்ட் என்னென்னா, இது இந்த அரிய நிகழ்வாக இந்த கிரகநிலை உங்கள் ராசியினுடைய அதிர்ஷ்ட வீட்டில் நடக்குது. இந்த கிரகநிலை உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும், உங்களுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது, குழந்தைகள், தொழில், ஆரோக்கியம், பெண்களுக்கான பலன், மாணவர்களுக்கான பலன், ஆரோக்கியத்தில் எந்த ஏரியாவில் நாம் கவனமாக இருக்கணும், என்ன வழிபாடு செய்யலாம், பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ பதிவு சின்ன பதிவு தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. முதல்ல குரு பகவானுடைய வக்கர பயிற்சியினுடைய ஒரு டீப்பான ஒரு ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்குற போது, இந்த நவம்பர் மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்ற நிலையில் வக்கரமடைகிறார். மீனராசிக்கு இது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மீனராசிக்கு கடகம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது 5வது வீடு. இந்த 5ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கரம் அடைகிறாரு. இதில் பார்த்திங்கன்னா குடும்பம் அப்படின்னு பார்க்குற போது, முதல்ல திருமணமான தம்பதிகள் ரொம்ப நாளாக குழந்தையின்மையால் ஏங்கி கொண்டிருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த சனி திசை காலத்தில் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக்கப் இருக்கீங்க அப்படின்னா முறையான சிகிச்சையை நீங்கள் செய்யும்போது அதற்கான பலனை நீங்கள் பெற முடியும். ஒரு நல்ல செய்தி இந்த குரு வக்கர பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதற்காக நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கும்போது, இறைவனை வழிபடும் போது உங்களுக்கு அற்புதமான செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில், முதலீடு, அதில் வரக்கூடிய லாபத்தையெல்லாம் பற்றி பார்க்கும்போது, புதியதாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து ஒரு முதலீடு போடுறீங்க, அல்லது பெரிய முதலீடு போட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு சரியான காலம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இது சனி திசை நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறனால இது நம்ம அந்த பாத சனி நடக்கக்கூடிய காலத்தில் நம்ம எந்த ஒரு ஸ்கீம் எடுக்கலாம். அதுவுமே உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து தான். இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் சரி, சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை தொழில் ஸ்தானத்துலேயும் சரி, நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் முதலீட்டில் லாபத்தை பெறறதுக்கு இப்போ லாபம் அடையணும், நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெரியசாக வரணும் அப்படின்னா அதுக்கே பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கலாம். அல்லது அந்த பிஸ்னஸையே மாற்றலாம், அல்லது இன்னொரு பிஸ்னஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லி நிறையா முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் பெரிய முதலீடு அல்லது புதிய முதலீடு, புதிய தொழில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படி அதிகமாகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக இந்த கலைத்துறை சார்ந்து அரசியலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது, எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த படிப்பு, எழுத்து, இல்லை ஆராய்ச்சி துறை சார்ந்து இருக்கக்கூடியவனுடைய திறன் அதிகமாவதோடு அவங்களுடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு வைரலாகும், ஒரு பெரிய உச்சத்தை தொடரக்கூடிய நிலை வரும். அதே போல் மீனராசி நண்பர்களுக்கு இந்த சமயம் புத்தி கூர்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, முடிவுகள் எடுக்கும்போது நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை இது எல்லாமே கவனிக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த குரு வக்கர பயிற்சி காலம் இருக்கும். நம்ம சனி பகவானையும் இந்த நேரத்தில் மறக்கக்கூடாது. சூழ்நிலை, கிரகநிலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மற்ற கிரகங்களுடைய பலன்களை நாம் பார்க்கும்போது, சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு நவம்பர் 28ஆம் தேதி. அதுவும் உங்கள் ராசியிலேயே ஜென்ம சனி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் சனி பகவான் நவம்பர் 28ஆம் தேதிக்கு மேல் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்கர நிவர்த்தி ப்ளஸ் சனி திசை இது நமக்கு என்ன பலன்களை கொடுக்குதுன்னு பார்த்தா, 7ரை சனியினுடைய முதல் சுற்றில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இது கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இந்த சனி வக்கர நிவர்த்தி இருக்கும். உடல் நலத்தில், அதே நேரத்தில் வேலைக்கு போகிற இடத்துல அல்லது உங்கள் ஃபேமிலியில் இருந்த பெரிய மன அழுத்தம், இழுபறி, சண்டை சச்சரவு, நீங்கள் என்ன சொல்லி நான் என்ன கேட்குறதுல இருந்த அந்த மனஸ்தாபங்கள், குடும்பம் ஏதோ ஃபேமிலிகள் என்னமோ செய்வனை வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு அந்த மனநிலை, நம்ம குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அவங்க திருமணத்தில் இருந்த பிரச்சனை, அவங்க பிஸ்னஸில் இருந்த பிரச்சனை, ஓவராலாக இருந்த மந்த நிலை, இதெல்லாமே மெல்ல மெல்ல விளக்கக்கூடிய இந்த காலமாக இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன் இருக்கும். ஸோ உங்கள் முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
அடுத்ததாக சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இந்த 3 பேருடைய கூட்டணி வந்து 9ஆம் வீட்டில். இந்த கிரகங்கள் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் இருக்காங்க 3 பேருடைய கூட்டணியாக. இந்த 3 கிரகங்களுடைய கூட்டணி பாக்கியஸ்தானத்தில் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய பலன் அப்படின்னு பார்க்கும்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதிகமான அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே உழைப்பில்லாமல் வரக்கூடிய உதவி, பொருள், பணம் இதெல்லாம் குறிக்குது. அதே மாதிரி அப்பா வகையில் நமக்கு ஆதரவு. அப்பா வகையில் அப்படிங்கிற போது நம்ம பெரியப்பா, சித்தப்பா, அத்தை இந்த மாதிரியான வகையில் வந்து ஆதரவு இருக்கும். நீங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதாவது நீண்ட தூரம் நீங்கள் பயணப்பட்டு நீங்கள் ஒரு வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த பயணங்கள் மூலமாக புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதே நேரத்தில் வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு புது வாழ்வு இதெல்லாமே வந்து கிடைக்கும். அடுத்ததாக மாணவர்களுக்கு பார்க்கும்போது இந்த நிலை அப்படிங்கிறது வந்து வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் இது எல்லாம் வந்து நோட்டிஃபை பண்ணுது. படிச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது வந்து நல்ல காலம்னே சொல்லலாம். அதாவது வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க நம்பிக்கையோடு நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய காலமாகவும் உங்கள் நம்பிக்கை வந்து வீண் போகாது. இது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ மாணவர்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கோ அல்லது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து அற்புதமான காலமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, புதன் பகவான் வக்கரம் அடைவதால் அரசு துறை சார்ந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதே போல் பூர்வீக சொத்து வேறு ஏதாவது வந்து கேஸ் ஏதாவது இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபைல் பண்ணுறது, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி உங்களோட லாயர்ஸ்க்கு பார்க்குறது, உங்கள் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கிறது இதெல்லாமே வந்து பார்க்கணும். ஸோ அரசாங்கம் சார்ந்து நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும். இந்த காலம் வந்து ஒரு கோர்ட்டு கேஸு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் உருவாகலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடலாம். அதனால் நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை. இந்த குரு வக்கர பெயர்ச்சியில் வந்து மற்ற கிரகங்களும் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து இது வந்து சுருக்கமாக ஒரு எச்சரிக்கையான ஒரு ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது, தொழிலில் வந்து வேலைகளை வந்து நீங்கள் சரி பண்ணணும். அதாவது வந்து சரி பண்ணணுன்னா நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வேலையை வந்து ஒழுங்குபடுத்தி அதை வந்து ஒரு ப்ராப்பராக நீங்கள் பண்ண வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகள் வந்து அவசரப்பட்டு நீங்கள் இறங்கக்கூடாது. முடிவுகள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அது லேட்டாக கூட நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறத இந்த மாதம் தாரக மந்திரமே இருக்கும். இனி வரும் காலத்தில் பொருளாதாரம் நல்லா இருக்கும், பணப்புழக்கம், பண வரவு நல்லா இருக்கும். அதிர்ஷ்டம் மூலமாக பணம் வரக்கூடிய காலமாகவும் அதிர்ஷ்டம் மூலமாக உங்களுடைய வியாபாரம் அதிகமாகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய பிஸ்னஸில் முதலீடு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அல்லது வந்து இப்போதைக்கு செய்யாதீங்க. ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளால் நட்பேறுகள் கிடைக்கக்கூடிய காலம் இருக்கும். குழந்தை பேருக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய காலம் இருக்கும். இதனால் சொந்த பந்தத்தில் சம்மந்தமில்லாமல் ஒரு சண்டை சச்சரவு உருவாகிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு இணக்கமான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். அப்பா அல்லது வந்து அப்பாவோட மூத்தவங்களுடைய ஆரோக்கியத்தில், குடும்ப பெரியவர்கள் தாத்தா பாட்டியை கூட இருக்கலாம், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஆரோக்கியம்ங்கிறது சனி வக்கர நிவர்த்தியால் வந்து நிவாரணம் அடையும். ஆரோக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மூத்தவர்களிடம் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க பட்சத்தில் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தியாக இருக்கட்டும், சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தியாக இருக்கட்டும், இந்த காலத்தில் இன்னும் இது சிறப்பான காலமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு பரிகாரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு 5 நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் கலரில் வந்து குரு பகவானுக்கு ஆடை அல்லது மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது தடைகள் தாமதங்கள் விலகி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்வதுங்கிறது 7 சனியின் தாக்கத்தில் இருந்து அந்த கடுமையை வந்து குறைக்கும். அப்படிங்கிறனால இந்த 2 வழிபாடுகளையும் நீங்கள் செய்யலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், ஒரு மிதமான சீரான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமை அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தினுடைய கதவு உங்கள் பக்கமாக திறக்கும், அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் முக்கியமாக மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு தானம், உடை தானம், மருத்துவ உதவி செய்வது. இது குளிர்காலம் அப்படிங்கிறனால இந்த ரோட்டோரங்கள் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு கம்பளி தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்த பரிகாரம் இருக்கும். உணவு தானம் அதை விட சிறந்தது. தர்மம் தலைகாக்கும், அதை மறந்துடாதீங்க.
நண்பர்களே, இந்த குரு வக்கர பயிற்சி அதோடு சனி வக்கர நிவர்த்திக்கான இந்த பலன் அப்படிங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு ஒரு பொது பலன், கோச்சார பலன் அப்படின்னு சொன்னாலுமே இது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இது நியரஸ்ட்டாக இருந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம், உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். அது எந்த தவறும் கிடையாது. நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக குரு வக்கர நிவர்த்தி பலன்கிறது ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.